ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் 6ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது புதன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குல தெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 6 சுக்கிர பகவானுக்குரிய எண்ணாகும். 6/1/2021. இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 3 குரு பகவானுக்குரிய எண்ணாகும். எண் கணிதத்தின் அடிப்படையிலே 6ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் நட்புக்குரிய எண் இல்லை என்றாலும் அவர்கள் இருவரும் சேர்க்கை பெறுகின்ற நாள் ஒரு சிறப்பான நாளாகவே அமையும். ஏனெனில் புதன்கிழமை ஒரு சுபகிரகத்துடைய கிழமை. மேலும் சுபகிரகங்களுடைய எண்கள் சேர்க்கை பெறுகின்ற இன்றைய நாள் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும், உற்சாகம், முயற்சியிலே வேகம் இருக்கின்ற இடத்தில் விவேகம் நிறைந்திருக்கும். ஆகையால் பதற்றம் இருக்காது. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சியிலே ஜெயம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும், நன்மையான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது 5. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது ப்ளூ கிரீன். இவை எண்கணிதத்தின் அடிப்படையில் இன்று ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கன்னி ராசியிலே அஸ்தம் நட்சத்திரத்தில் மாலை 5:10 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு கன்னி ராசியிலே சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அஸ்தம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். அவற்றின் அடிப்படையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை விஸ்வகர்மா இறைவனை வணங்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய திதியாகப்பட்டது அஷ்டமி, காலாஷ்டமி. கால பைரவரை வணங்கக்கூடிய ஒரு தேய்பிறை அஷ்டமி.
இன்றைய நாள் கால பைரவரை ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்திலே வழிபாடு செய்வது நல்லது. கால பைரவருக்குரிய மந்திரத்தை கூறுவதும் சிறப்பை தரும். இன்றைய அஷ்டமி திதிக்குரிய திதிசூனி ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது மிதுனம் மற்றும் கன்னி. அவ்விரு இடத்திற்கும் அதிபதி புதன் பகவான். புதன் பகவானை பொறுத்தவரை தற்பொழுது அவர் சனியோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது திதிசூனிய தோஷமகன்று நன்மைகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. இவை இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையான நாளாக இருக்கும். இன்றைய ராகு காலமாகப்பட்டது பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நாளிலே குளிகை நேரமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது பகல் 12:06 மணி முதல் 12:46 வரை இருக்கின்றது. அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது எவ்வித தோஷமும் இல்லாத நேரம். அந்த நேரத்தில் சுப முயற்சிகள் சுபகாரியங்கள் போன்றவற்றை செய்வது சிறப்பை தரும். இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஓரை. அதன் பிறகு காலை 9 மணி முதல் 10 மணி வரையும், பிறகு 2 மணி முதல் 3 மணி வரையும், பிறகு 4 மணி முதல் 5 மணி வரையும், பிறகு இரவு 7 மணி முதல் 10 மணி வரையும் சுப ஓரைகள் நடைபெறுகின்றது. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக் கொள்வது ராகு காலம் மற்றும் யமகண்டத்தில் இவற்றை தவிர்ப்பது சால சிறந்தது. இனி நாம் இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசி எவை என்று பார்க்கின்ற பொழுது கும்ப ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், நாளைய தினம் இல்லை. இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சற்று பொறுமை தேவை. இனி இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். முதலாவதாக இன்று 2 நட்சத்திரங்களும் அமைந்திருக்கின்றது. அதாவது அஸ்தம் மாலை 5:10 வரை, அதன் பிறகு சித்திரை. எனவே இந்த 2 நட்சத்திரத்திற்குரிய பீஜ மந்திரத்தை இன்றைய நாள் கூறுவது நன்மையை தரும். முதலாவதாக அஸ்தம் நட்சத்திரம். ஓம் ஜம் ஜாம் நம் அஸ்த நட்சத்திராய நமக. ஓம் ஜம் ஜாம் நம் அஸ்த நட்சத்திராய நமக என்கின்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது நன்மையும் வெற்றியும் தரும். அதற்கு அடுத்ததாக சித்திரை நட்சத்திரத்திற்குரிய மந்திரம் பார்க்கின்ற பொழுது ஓம் டம் டாம் சித்திர நட்சத்திராய நமக. ஓம் டம் டாம் சித்திர நட்சத்திராய நமக. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது இன்றைய நாள் மாலைக்கு பிறகு நமக்கு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 2 மந்திரமும் காலையிலே கூறுவது தவறே அல்ல. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் கால பைரவரை வணங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. அவருக்குரிய மந்திரமாகப்பட்டது எண்ணற்று இருக்கின்றது. அவற்றில் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகப்பட்டது ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சேத்ரபாலாய நமக. ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சேத்ரபாலாய நமக என்கின்ற மந்திரத்தை இது உங்களுடைய மனதுக்கு ஏற்றவாறு எவ்வளவு நேரம் கூறுவதாலும் கூறுங்கள். குறைந்தபட்சம் 9 முறை கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இவையே மந்திரங்கள். இன்றைய நாள் சப்த மகரிஷியிலே வணங்க வேண்டிய மகரிஷி கௌதம மகரிஷி. ஓம் ஸ்ரீம் கௌதம மகரிஷியே போற்றி போற்றி. குரு அருளை திருவருளாக நாம் பெறுவோம். இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் சிறிதளவு விந்தியம் மற்றும் கொத்தமல்லி புதினா இவற்றை ஒரு டம்ளரிலே அல்லது ஒரு சொம்பிலே போட்டு சிறிதளவு நீரை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு அந்த நீரை அருங்கள். குறைந்தபட்சம் 1 மணி நேரம் இருந்தால் நல்லது. அவற்றை நீங்கள் காலையிலே போட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் அந்த நீரை அருந்திவிட்டு செல்லுங்கள். இன்றைய நாள் புதனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும்.
வெற்றிகள் உங்களுடைய வெற்றியாகவே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நிழலாக உங்களோடு தொடரும். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகளாகும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் கொண்ட ஒரு தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. காரணம், யோகாதிபதியான சந்திர பகவான் 6இல் அமர்வது சிறப்பென்றால் குரு பார்வையை பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும் பிறகு ராசியாதிபதியான செவ்வாயொளி நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற நாள் இன்றைய நாள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் திதிசூனி ராசியாக வருகின்றது, யோகத்தை தரும். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை பைரவர் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். மந்திர பகுதியிலே அதற்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். இன்றைய நாள் தொழில் வியாபாரம் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் சனி குரு மிகவும் சிறப்பானது. அவற்றிலே குரு சனி சேர்க்கை என்பது யோகமானது, தர்ம கர்மாதிபதி யோகம். மேலும் 9இலே சுக்கிரன் ஏற்பதும் மிகவும் அற்புதமானது. ராசியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் கிடைக்கும். புதன்கிழமையாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் யோகமும் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாள். பகைமை இருக்காது. எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய முயற்சிக்கு தடைகள் இருக்காது. முன்னேற்றம் செய்யக்கூடிய உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் அமையும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வே. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி, கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகைமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக முயற்சிக்கலாம், வரங்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய மந்திரத்தை கூறுவது, சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது போன்றவற்றை செய்தால் யோகத்தை கொடுக்கும். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கிறார். மிகவும் அற்புதமான நாள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள், யோகமும் வெற்றியும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பரணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை. மாலை 5 மணி வரை சற்று நிதானம், பொறுமை, கவனம். அதன் பிறகு எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் எடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாள் மாலை வரை சற்று பொறுமையும் நிதானமும் கவனமும் வேண்டும். நீங்கள் கிருத்திகிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. அதன் அதிபதி புதன் கேந்திரத்தில் இருக்கிறார், யோகத்தை தருவார். எனவே இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் இருக்கிறது. மாலை வரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள், யோகம் இருக்கிறது இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமும் 5ஆம் இடமும் திதிசூனி ராசியாக வருவதும், அவ்விடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் பண விஷயத்தில் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். சற்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை புதன்கிழமை, யோகத்துக்குரிய கிழமை. ராசியாதிபதி 8இலே அமர்ந்திருந்தாலும் நன்மையே. 9இலே அமர்ந்திருக்கின்ற குரு யோகத்தை தருகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சற்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக பண பரிவர்த்தனையில் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. மற்றபடி ஊழியர்களால் உண்மையாக இருக்கக்கூடிய, அவர்களால் நன்மையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். 3ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 3க்கு 3ஆம் இடமாகப்பட்ட 5இலே அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார்.
துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள், அவற்றிலே வெற்றிகளையும் காண்பீர்கள். பண விஷயத்தில் மற்றும் கவனம். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நிதான போக்கு. உயரதிகாரியிடம் சற்று பொறுமையுடன் பேசுவது நல்லது. சில விஷயங்களிலே வார்த்தைகளிலே சற்று கோபத்தை காட்டி விடுவீர்கள். அவசரமாக வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை அஷ்டமி. ஆகையால் எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாக பொறுமையாக கவனமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி என்பதனால் காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கும். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது போன்றவற்றை செய்வது உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கும் பலத்தை கொடுக்கும். மற்றபடி நில தத்துவ முத்திரையான பிருத்திவி முத்திரை ஒரு 10 நிமிடங்கள் வையுங்கள், வெற்றியை தரும். நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. அதன் அதிபதி புதன் கோணத்தில் இருக்கிறார், வெற்றி உள்ளது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம், நன்மையான நாள். ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை. அதன் அதிபதி சூரியன் 8 அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு விஷயமும் மாலை 5:10 வரை நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்கள். அதன் பிறகு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை பகல் பொழுது நிதானம் வேண்டும். நீங்கள் மிருகஸ்ரீஷத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை. ஆனாலும் அதன் அதிபதி செவ்வாய் 12 அமர்ந்திருக்கின்றார். புதிய முயற்சிகள் எடுக்கலாம், ஆனால் கவனத்தோடு நிதானமாக செயல்படுவது நல்லது. அவசரம் காட்டாதீர்கள். முருகனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசி திதிசூன்ய ராசியாக வந்தாலும் ராசியாதிபதி 8 அமர்ந்திருப்பது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையே. இருப்பினும் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார், அர்த்தாஷ்டம சந்திரனாக. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானம் பொறுமை வேண்டும். புதன்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரியது என்றாலும் இன்றைய நாள் அஷ்டமி. எனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்கள் பொறுமை தேவை. பண விஷயத்தில் கவனம் வேண்டும். கொடுக்கல் வாங்கல் பண பரிவர்த்தனை போன்றவற்றில் நிதான போக்கு கடைபிடிப்பது நல்லது. அட்டமத்தில் சனி குரு இருக்கிறார்கள் என்றாலும் 7 கிரகங்கள் இருப்பதனால் பாதிப்புகள் தற்பொழுது இல்லை. 6 அமர்ந்திருக்கின்ற கேதுவும் 11 அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் 8 அமர்ந்திருக்கின்ற புதனும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் நிதான போக்கு இருக்க வேண்டும். ஆனால் வரவாகப்பட்டது திருப்தியாகவே இருக்கும். தன லாபம் கொண்ட தினமே. உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் செயலிலே மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். மற்ற விஷயத்தில் முடிந்தவரை தலையிடாமல் இருப்பதை சால சிறந்தது. உயர் அதிகாரிகளிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையுடன் பேசுவது நல்லது. அவசரம் மற்றும் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சூரியன் ராசியை பார்க்கின்ற அமைப்பு. ஆகையால் சக ஊழியர்களிடமும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாளும் அமைந்திருக்கின்றது. மற்றபடி குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி அன்பு பாசம் இருக்கும், நேசம் இருக்கும். அன்பு மேலும் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் கவனத்துடன் பேசுவதும் தேவையில்லாமல் மனதில் இருக்கின்ற விஷயங்களை வெளிப்படையாக பேசாமல் பார்த்து கொள்வது நல்லது. மற்றபடி திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி. வரங்கள் தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள். நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். கால பைரவருக்குரிய மந்திரம் அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்தை கேட்டு நீங்களும் கூறுங்கள். வெற்றிக்குரிய நாளாக அமையும்.
நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு யோகங்களும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. நன்மையான நாள். திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் மாலை வரை நடக்கிறது. 5-10 வரை எந்த ஒரு விஷயத்தையும் சற்று பொறுமை தேவை. அதன் பிறகு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி இருக்கிறது. நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை, அதன் அதிபதி சனி 8லே இருக்கிறார். எந்த ஒரு விஷயமும் சரியாக திட்டமிட்டு அதன் பிறகு அந்த முயற்சி எடுங்கள். அவசரமாக செயல்களில் ஈடுபட்டால் அலைச்சலை சந்திக்க வேண்டியதற்கும் அனுமன் வழிபாடு சிறப்பை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வதும் மாலை வரை தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலும் பிறகு யோகாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் 7லே குரு, 6லே சூரியன், 10லே செவ்வாய், 11லே ராகு என்று கோள்கள் மிக சிறப்பாக இருப்பதும் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான முயற்சிகள் இருக்கும். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் இன்றைய நாள். உங்களுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வெற்றிகளை பெறுவீர்கள். அவற்றினால் உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் புத்துணர்ச்சி பெறும். இன்றைய நாள் அவ்வாறு நன்மையான நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஏற்றத்துக்குரிய நாள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி, கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். அஷ்டமியாக இருந்தாலும் இன்றைய நாள் வரன்களை தேடிக்கொள்ளலாம், தவறில்லை. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தால். அஷ்டமி என்பது ஒரு திதி. ஆனால் அதற்காக அன்றைய நாள் நாம் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருக்கக்கூடாது என்பதே இல்லை. அந்த நாளிலே நமக்கு கோள்கள் சாதகமாக இருந்தால் அதற்குரிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மற்றபடி நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை, அதன் அதிபதி சனி, அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். பாதிப்பு இல்லை. இருப்பினும் எந்த ஒரு செயலிலும் திட்டமிட்டு செயல்படுங்கள், அவசரம் காட்டாதீர்கள். நீங்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகத்தாரை. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள். வெற்றி கொள்ள நாள் இன்றைய நாள், மேன்மையான நாள். ஆயில்யத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை. ஆகையால் அந்த அதிபதி கேது சற்று குழப்பத்தை கொடுப்பார். பொறுமை, நிதானம். எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது அவசரம் வேண்டாம். திட்டமிட்டு ஒரு முயற்சி எடுங்கள், வெற்றி கிடைக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளிலே நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, 5லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், 6லே அமர்ந்திருக்கின்ற சனி, புதன், 10ல் அமர்ந்திருக்கின்ற ராகு சிறப்பான அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை அஷ்டமி. எந்த ஒரு விஷயத்தையும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். காரணம், 2ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து குருவோடைய பார்வையை பெறுகிறார். தன் சொந்த நட்சத்திரத்திலும் பிறகு யோகாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பது இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டும். பண பரிவர்த்தனையில் சற்று நிதான போக்கு கடைபிடிப்பது நல்லது. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே இருக்கும். மற்றவர்கள் பாராட்டுகப்படுகின்ற வகையாக முயற்சி இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி யோகத்தை பெறக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் இருக்கின்றது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சி, கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே.
திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி. வரங்கள் தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஹரீம் ஸ்ரீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரிய முத்திரை வைத்துக்கொள்வது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள் இருக்கிறது, நன்மையான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் கவனத்தாரை. அதன் அதிபதி ராகு 10ல் இருக்கிறார். குரு பார்வை பெறுகிறார். பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் யோகத்தை தரும். இன்றைய நாள் யோகமே. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, லாபாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பதும், 5லே குரு அமர்ந்திருப்பது, ராசியை பார்த்து குரு சந்திரனை பார்ப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் உற்சாகமாக, துணிச்சலாக, தைரியமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும் சிறப்புகள் கொண்ட தினமே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் புதிய முயற்சிகள் ஈடுபடுகின்ற பொழுது வெற்றி இருக்கிறது. அதே சமயத்தில் அஷ்டமி. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனம் கொள்ள வேண்டும். நிதான போக்கு கடைபிடிப்பது நல்லது அவற்றிலே. மற்றபடி பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை அஷ்டமி என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை சிறப்புக்குரிய நாளாக இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற வெற்றிகள் பெறுவீர்கள். மனம் மிகவும் உற்சாகமாக, புத்துணர்ச்சியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும். மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். 4லே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன், 5லே குருவோடு புதன் சேர்ந்திருக்கின்ற அமைப்பு, சனியும் 5லே இருப்பது உங்களுக்கு நன்மை தரும். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை அஷ்டமி தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது போன்றவற்றை செய்வது ராசிக்கும் உங்களுக்கும் பலத்தை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியில் எடுத்தாலும் வெற்றியும் நன்மையும் இருக்கின்றது. அஸ்தத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். மாலை 5:10 வரை. அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன், கேளுங்கள். நீங்களும் தினந்தோறும் கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையை உங்களுக்கு ஜென்மத்தாரை சூரியன் அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் மாலைக்கு பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது. நாளைய தினத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு சித்திரை நட்சத்திரம் சென்றுவிடும். ஆகியால் நீங்கள் கண்ணியில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் சித்திரையிலே பிறந்தவர் மாலைக்கு பிறகு திரு ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மிகவும் சிறப்பான நன்மையான நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஜீவனாதிபதியான சந்திர பகவான் இன்றைய நாளை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பார்வையை பெறுகிறார். என்றாலும் 10க்குரியவர் 12லே விரயத்தில் இருப்பது இன்றைய நாள் பண விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். 3லே சூரியன் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார்கள். 4லே புதன் அமர்ந்திருப்பதும் யோகமே. சனி மற்றும் குரு 3ஆம் இடத்தில் இன்னொரு கிரகங்கள் இருப்பதனால், வேறு கிரகங்கள் இருப்பதனால் பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். அஷ்டமி. எனவே இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையும் தேவை. பண விஷயத்தில் கவனம். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். சற்று இன்றைய நாள் பொறுமை மிகவும் அவசியமாக தேவைப்படுகின்றது. செவ்வாய் ராசியை பார்க்கிறார், 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆகையால் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மணி உறவிலே அன்பு காட்டுவீர்கள்.
உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அஷ்டமி, வரன் தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியான நாளாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன், அவற்றையும் கூறுங்கள். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை அதன் அதிபதி செவ்வாய் 7ல் இருக்கிறார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு 26வது நட்சத்திரம் மாலை வரை நடைபெறுகின்றது. எனவே இன்றைய பகல் பொழுது எவற்றிலும் பொறுமையும் நிதானமும் கவனமும் வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. எனவே இன்றைய நாள் சற்று திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள். அவசரம் வேண்டாம். பொறுமையோடு திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றிகள் இருக்கிறது. இவன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது பாக்கியாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் மாலை வரையும் பிறகு ராசியாதிபதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும் ராசிக்கதிபதி 6லே ஆட்சி பெற்று ராசியை பார்க்கிறார். மிகவும் பலமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் ஏற்றத்தை கொண்ட நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கும். உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி மேன்மைகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையும் சிறப்பும் கொண்ட தினமே. புதிய முயற்சிகள் தைரியமாக இருக்கலாம். பெரிய வெற்றிகள் எல்லாம் பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு இருக்கிறது. இருப்பினும் அஷ்டமி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனம் வேண்டும். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று ஒரு உயர்வான நாள். உற்சாகம் சுறுசுறுப்பு, எந்த ஒரு முயற்சியிலும் மற்றவர்களிடம் பாராட்டுகள் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் அஷ்டமி வரங்கள் தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான கடகராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை மாலை வரை சற்று நிதானம் பொறுமை, அதன் பிறகு வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாள் அனுமன் வழிபாடு நன்மைகளை கொடுக்கும். அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். அவற்றிலே உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை அதன் அதிபதி கேது ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். சற்று குழப்பத்தை கொடுப்பார். நடைபெறுமா நடைபெறாது என்று தைரியமாக ஈடுபடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. இவன் நட்சத்திரத்தின் அடிப்படையில் நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மனோகாரகன் சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது யோகம். குருவோடைய பார்வையை பெறுவது மிகவும் சிறப்பானது. ராசியிலே சுக்கிரன் அற்புதமாக சூரியனோடு சேர்க்கை பெற்று அமர்ந்திருக்கின்றார். சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி சுபத்துவம் பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை 2லே குரு மற்றும் யோகாதிபதி செவ்வாய் 5லே ஆட்சி பெற்றிருப்பது உங்களுக்கு நன்மை. 6லே ராகு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மிக அற்புதமான நன்மையான நாளாக இருக்கும். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் என்றால் அஷ்டமி. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலிலே கவனம். பண பரிவர்த்தனை முடிந்தவரை பெரிய தொகை என்று ஈடுபடுத்தாமல் இருப்பது நல்லது. மற்றபடி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு உற்சாகமான சுறுசுறுப்பான நாள். உங்களோட முயற்சிக்கு மற்றவர்களிடம் பாராட்டுகள் கிடைக்கும். உயரதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் அஷ்டமி வரங்கள் தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கும்.
நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேற்றி ஜோதி தரிசனம் செய்வது, சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றியும் நன்மையும் இருக்கிறது. நீங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை. இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் பெரிய முயற்சியில் ஈடுபடுகின்ற போது செயல்பட வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. எந்த நாளை பொறுத்தவரை நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளையும் கொண்ட தினமாக அமைந்திருக்கின்றது. 6ஆம் இடமாகப்பட்ட மிதுனம் திதிசூனி ராசியாக வருவது திடீர் வெற்றிகள் இருக்கக்கூடிய ஒரு தினம். இருப்பினும் உடல்நலத்தில் கவனம் கொள்ள வேண்டும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். அட்டமாதிபதியான சூரியன் 12 அமர்ந்திருப்பது நன்மையே. மேலும் சுக்கிரன் 12 இருப்பது கோச்சார ரீதியாக யோகமே. லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது, ராசியிலே அமர்ந்திருக்கின்ற குரு புதன் சனி. இவற்றிலே சனி குரு ராசியிலே அமர்கின்ற பொழுது இன்னொரு கிரகம் இருந்தால் அவற்றினால் கோச்சார வேத அடிப்படையில் குருவும் சனியும் கெடுபலங்களை செய்ய மாட்டார்கள். தற்பொழுது புதனும் இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் அஷ்டமி என்பதனால் பண விஷயத்தில் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும். நிதான போக்கை கடைபிடியுங்கள். இன்றைய நாள் பணலாபம் தனலாபம் நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சில விஷயங்களிலே மற்றவருடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமையும். இருப்பினும் உங்களுடைய முயற்சிக்கு உயரதிகாரியிடம் ஆதரவு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும். சக ஊழியரிடம் கவனம் தேவை. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடக ராசிக்குரிய மந்திரம். ஓம் ஐ க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது போன்றவற்றை செய்வது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. அதன் அதிபதி புதன் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு யோகமும் வெற்றியும் இருக்கிறது. திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரை. அதன் அதிபதி சூரியன் 12 இருக்கிறார். எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் நிதானம் பொறுமை கவனம். பண விஷயத்தில் இன்றைய நாள் எச்சரிக்கை. நீங்கள் அவிட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை. அவைக்கு அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். அவற்றில் உங்களுக்கு யோகம் நிறைந்த நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளும் சந்திராஷ்டமும் நாளைய தினம் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை அஷ்டமியும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் இன்றைய நாள் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். லாபத்தில் சூரியன் சுக்கிரன் அமர்ந்திருக்கின்றார். 3 செவ்வாய் அமர்ந்திருக்கின்றான். சிறப்பானது என்றாலும் 6ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 8 அமர்வது விபரீத ராஜயோகம் என்றாலும் மனோகாரகன் 8 அமர்கின்ற பொழுது மனதிலே கொஞ்சம் குழப்பம் சஞ்சலங்கள். இவை செய்யலாமா வேண்டாமா என்பதிலே தடுமாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்கள் பண விஷயத்தில் கவனம். அஷ்டமி வேறு இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைய நாள் பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் தவிர்ப்பதை சால சிறந்தது. தனலாபம் நன்றாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவது வாதாடுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் இன்றைய நாள். மற்றபடி உங்களுடைய முயற்சிக்கு வெற்றிகள் இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரம் தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவும் இருக்கும். சந்திராஷ்டமத்தினால் உங்களுக்கு பாதிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற
இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் லாபஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம் ஓம் அரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். காற்று ராசியில் பிறந்த நீங்கள் மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் கூறியிருக்கின்றேன், கால பைரவருக்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன். அவற்றை கேட்டு நீங்களும் சிறிது நேரம் அவற்றை கூறுங்கள், வெற்றி கிடைக்கும் இன்றைய நாள். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசிக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறப்பான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். யோகாதிபதியான சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு என்றால் தன்னுடைய நட்சத்திரத்திலும் பிறகு யோகாதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு புதன் சனி, மூடிலே அமர்ந்திருக்கின்ற ராகு போன்றவர்கள் மிகவும் பலமாக இருக்கிறார்கள். ஆண்டுகோள்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று அஷ்டமி, தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். பெரிய தொகை ஈடுபடுத்துவது தவிர்க்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே பண பரிவர்த்தனை போன்றவற்றில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி யோகமான நாள் உங்களுக்கு இன்றைய நாள். உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு ஒரு மிக அற்புதமான நாள். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே சூழ்நிலைகள் அமைந்திருக்கும். மற்றவருடைய தலையீடுகள் எவையும் இல்லாத தினம் இன்றைய தினம். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றமே. குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2லே செவ்வாய், கோபம் காட்டுவீர்கள், அவை மட்டும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். மற்றபடி சந்தோஷம் மகிழ்ச்சி, கணவன் மனைவிகளே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே. உங்கள் பேச்சுக்கு மறுபேச்சு இருக்காது மற்றவர்களிடம். மற்றபடி திருமணமாகாதவர்கள் இன்றைய நாள் அஷ்டமி, வரன் தேடுவது தவிர்ப்பது நல்லது. குருபலம் இருக்கிறது என்றாலும் காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாளாகவே இன்றைய நாளில். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் கடக ராசிக்குரிய மந்திரத்தையும் சிறிது நேரம் கூறுங்கள். ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரங்களை கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான வெற்றியான நாள். நீங்கள் பூரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை, அதன் அதிபதி சனி, அவர் லாபத்தில் இருக்கிறார். இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு முறையாக செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை, எந்த முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியே. தைரியமாக இறங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள், நன்மையான நாள். நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதி கேது, குழப்பம் கொடுப்பார் கொஞ்சம் மனதிலே. ஆகையால் கணபதியை வணங்கிவிட்டு ஒரு செயலை ஆரம்பியுங்கள். வெற்றியான நாளாக இவை அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலையும் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வது மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜட சித்தரும் கரூரா சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்வாய்ப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி.